மினிட்ஸ் டு 15 நான் ரீச் ஆயிருவேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கங்க. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்குங்களா? உங்களுக்கு கேக்குதுங்களா? ஆடிபிளா இருக்குங்களா? கேக்குதுங்க பிரதர், நல்லா கேக்குதுங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம்ங்க. இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு தனி மனிதன் தான் வாழ்நாளில் அன்றாடம் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியங்கள், அந்த தீர்வுகளை கையாளுகின்ற முறைகள் தனக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து விதைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்க கொடுத்துக்கிட்டு வரோங்க. இந்த நிகழ்ச்சி எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அவன் வாழுகின்ற வாழ்வியல் முறையில் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான 5 விதமான விஷயங்களை நோக்கி அவன் பயணிக்கிறான். ஒண்ணு பணம், பணம் தேவை. இன்னொன்னு உறவுகளுடைய சுமூகமான ஒரு சூழ்நிலை. 3வது தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பது. 4வது ஆரோக்கியத்தை வளம்பட மேம்படுத்துவது. 5வது சமுதாயம் சார்ந்த சிக்கல்களை எதிர்கொள்வது. அப்ப பணம் சார்ந்த சிக்கல், உறவுகள் சார்ந்த சிக்கல், தொழில் சார்ந்த சிக்கல், ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல், சமுதாயம் சார்ந்த சிக்கல். இந்த 5 வகையான சிக்கல்களை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தீர்ப்பதற்குண்டான ஒரு முயற்சியை தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதுக்காகத்தான் நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், வேலைக்கு போறோம், நம்ம தொழிலை செய்யறோம், ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இந்த வாழ்வியல் முறையானது நமக்கு சில அனுபவங்களை கொடுக்குது. அது நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், நம்முடன் பழகுகின்ற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப இவங்க எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த வகுப்பானது, இந்த 21 நாள் நீங்கள் பங்கு பெறக்கூடிய இந்த வகுப்பானது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வாழுகின்ற வாழ்வியல் முறையில் யதார்த்தமான உங்களுடைய உச்சகட்ட பொட்டன்ஷியலை, உங்களுடைய சாமர்த்தியங்களை மேம்படுத்திக் கொள்ளவும், நுட்பமான அறிவை வளர்த்து கொள்ளவும் இந்த வகுப்பு உதவும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. ஒரு உதாரண நிகழ்வோடு நான் இந்த நிகழ்ச்சியில உங்களோட பயணிக்க விரும்புறேன். இப்போ உங்க எல்லாருக்குமே பட்டாம்பூச்சி தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த பட்டாம்பூச்சி ஆனது பிறக்கும் போதே பட்டாம்பூச்சியா தான் பிறக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி இல்ல. இந்த பட்டாம்பூச்சி பிறக்கும் போது பட்டாம்பூச்சியாக பிறக்கல. இந்த பட்டாம்பூச்சி பிறக்கும் போது ஒரு புழுவாகத்தான் பிறக்கிறது. 4 நிலைகளை கடந்து 5வது நிலை தான் அது பட்டாம்பூச்சியாக உருவெடுக்கிறது. அப்ப அது ஒவ்வொரு கட்டத்திலுமே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கான பரிணாம மாற்றங்களை அது அடைகிறது. ஒரு பட்டாம்பூச்சி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கான பரிணாம மாற்றங்களை அடைகிறது. இப்ப அதுவே ஒரு பறவை எடுத்துக்கங்க. அந்த பறவை என்ன பண்ணுது? ஒரு முட்டையிடுது. அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பறிக்குது. அதுக்கப்புறம் அது தனக்கு உண்டான உணவை தேடி பயணிப்பதற்குண்டான பயணத்துக்குள்ள போகுது. இப்ப இயற்கையில ஒவ்வொரு உயிரினங்களுமே தன்னுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டம் மாறி இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு வலம்புரி சங்கு இருக்கு. நீங்க அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வலம்புரி சங்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த வலம்புரி சங்குல வச்சு நீங்க அந்த சாமி சிலை மேல அபிஷேகம் பண்றதுக்கெல்லாம் ஊத்துவாங்க. இந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வலம்புரிங்கிறது இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு உயிரினத்துல இருந்து இந்த பாம்பு எப்படி ஒரு சட்டையை கழட்டுதோ அந்த மாதிரி ஒரு உயிரினம் கழட்டக்கூடிய அந்த ஒரு சட்டை மாதிரியான ஒரு வடிவம் தான் இந்த வலம்புரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கு. அப்ப இது எல்லாமே இயற்கையில ஒரு பரிணாம வளர்ச்சியோடு பயணித்து கொண்டு இருக்குது. இப்ப அதேதான் ஒரு தாவரம் எடுத்துக்கங்க. இந்த தாவரம் நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை மண்ணுல இருந்து வளருது. அந்த விதையும் ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் அடைகிறது. ஒரு பூ எடுத்துக்கங்க, அந்த பூவும் ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் அடைகிறது. இதே போலத்தான் மனிதனும் தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பரிணாம வளர்ச்சியை தான் அடைகிறான்.
இப்ப இந்த பரிணாம வளர்ச்சியில நிறைய ஆஹ், ந- முறைகளை நம்ம கடந்து வரோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்காக வேலை தேடிட்டு இருப்பார். எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதே இன்னொரு குடும்பத்துல இன்னொருத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனா கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதே இன்னொரு வீட்ல எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனா அதே இன்னொரு வீட்ல எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆனா அந்த குழந்தை பேச்சையே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே இன்னொரு வீட்ல என் குழந்தை பேச்ச கேக்குது, இப்ப எல்லாம் படிச்சு வளர்ந்துட்டான், இப்ப அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணே கிடைக்கல அப்படின்னு ஒரு சுழற்சி. இப்ப பாருங்க, வீட்டுல ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அது நிறைவேற, அப்ப நீங்களும் நானும் சிக்னல் கட் ஆகுதுங்க சார். கொஞ்ச காலம் அண்ணன் தம்பி கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கூட வேலை செய்யறவங்க கொடுத்தாங்க. இப்ப நம்ம எல்லாருமே யாரா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கிறோம். அப்ப இப்போ உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குதா? கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்குதா? அனுபவங்களை அனுபவிக்கின்ற பரிணாம வளர்ச்சியில் தான் நாம் இருக்கிறோம். உறவுகளோட சிக்கல் இருக்குதா? உறவுகளோட சுமூகமான சூழ்நிலை இல்லையா? அனுபவங்களை அனுபவிக்கின்ற பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கிறோம். தொழில்ல உங்கனால சரியா இது பண்ண முடியலையா? தொழில்ல உங்கனால வந்து ஒரு 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 மேம்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்த முடியலையா? பரிணாம வளர்ச்சியில் அனுபவங்களை அனுபவிக்கின்ற பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கிறோம். அப்போ இந்த 5 வகையான சிக்கல்களும் 5 வகையான பிரச்சனைகளும் பிரச்சனை அல்ல. நாம் அனுபவங்களை அனுபவிக்கின்ற பரிணாம வளர்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பயணத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரு விதை விதைக்கிறீங்க, அந்த விதை வந்து வளர்ற வரைக்கும் எல்லா காலத்தையும் சந்திக்குது. குளிர்காலத்தையும் சந்திக்குது, கோடை காலத்தையும் சந்திக்குது, குளிர்காலத்தையும் சந்திக்குது. எல்லா காலத்திலயும் அந்த விதை என்ன அடையுதுன்னு கேட்டீங்கன்னா பரிணாம வளர்ச்சியை தான் அடையுது. அதே போலத்தான் நாம வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில படிக்கிற காலகட்டத்துல ஒரு பரிணாம வளர்ச்சியில இருந்தோம், வேலைக்கு போகக்கூடிய காலகட்டத்துல ஒரு பரிணாம வளர்ச்சியில இருந்தோம், தொழில் பண்ணும்போது ஒரு பரிணாம வளர்ச்சியில இருந்தோம், அந்த தொழில பணம் சம்பாதிக்கும் போதும் திருமணம் ஆகும் போதும் அடுத்த கட்டத்துல நகரும் போதும் நாம பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கணும். அப்ப பாருங்க, நாம பரிணாம வளர்ச்சியில இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இது பிரச்சனையா தெரியாது. இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது நமக்கு புரியாம எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இல்ல, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நாம அறியாமையினுடைய உச்சத்துல இருக்கும்போதுதான் நமக்கு இந்த சிக்கல் பெரும் சிக்கலாக தெரிகிறது. அப்ப இங்க அறியாமை அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். நீங்க அறியாமை என்பது என்ன? நமக்கு இருக்கிற அறிவுக்கும் உண்மைக்கும் இருக்கிற இடைவெளி. நீங்க எதை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, நீங்க எது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, இது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் அறியாமை அப்படிங்க. இப்போ ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். ஒரு மனிதர் சம்பாதிக்க முயற்சி பண்றார். அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். சம்பாதிக்க ஆரம்பிக்க செலவுகள் வருது. இப்போ கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். அல்லது யாரோ ஒரு நண்பருக்காக கடன் வாங்கி கொடுக்கிறார். அவர் ஏமாத்திட்டு போயிடுறாரு. இப்ப அந்த கடனை இவர் அடைக்கிறார். இப்ப சொல்லுங்க, இது கடன் பிரச்சனையா, இல்ல பண பிரச்சனையா, அல்லது இவருடைய அறியாமையினுடைய பிரச்சனையா? இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை இவர் செலுத்தல அப்படின்னு சொன்னாலும் அறியாமைதான். இவரே கடனை வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான பணம் இவருக்கு, பணப்புழக்கம் இவர்கிட்ட இல்லைன்னாலும் அதற்கு அறியாமை தான் காரணம். எப்படின்னு சொல்றோம் பாருங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில 4 நிலை இருக்கு. முடிஞ்சா ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதிக்கங்க. நான் சொல்லும்போது கேட்டா புரியுற மாதிரியே இருக்கும், ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா புரியாது. அதனால நான் ஒரு பேப்பரும் பேனா எடுத்து எழுதிக்கங்க. ஒரு 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 நேர்கோடு, ஒரு எல் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கங்க. ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு கோடு, ஒய் ஆக்சிஸ் ஒரு கோடு, ஒரு 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 எல் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கங்க. ஒய் ஆக்சிஸ் ஒன்னு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்னு. இப்ப நம்ம வாழ்க்கையில 4 நிலைகளை நம்ம கடக்கிறோம். நம்ம லைஃபினுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய
வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால், நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என்றால் 2 விஷயம் தொடர்புல இருக்கிறது. ஒண்ணு உங்களுடைய நுட்பமான அறிவு, இன்னொன்னு உங்களுடைய செயல்பாடு. இது 2ம் தான் விகிதாச்சாரம். ஒண்ணு உங்க நுட்பமான அறிவு, இன்னொன்னு உங்களுடைய செயல்பாடு. இப்ப இந்த நுட்பமான அறிவுக்கும் உங்களுடைய செயல்பாடுக்கும் இடையில 4 நிலை இருக்கிறது. எழுதிக்கங்க. ஒண்ணு வந்து டேட்டா, DATA, டேட்டா. முதல் படிநிலை வந்து டேட்டா. 2வது நிலை வந்து இன்ஃபர்மேஷன். 3வது நிலை வந்து நாலேஜ். 4வது நிலை வந்து விஸ்டம். இப்ப 4 நிலை இருக்கு. நம்மளுடைய நுட்பமான அறிவுக்கும் நம்மளுடைய செயல்பாட்டுக்கும் ஒருங்கிணைக்கக்கூடிய நிலை 4 நிலை. 1 டேட்டா, 2 இன்ஃபர்மேஷன், 3 நாலேஜ், 4 விஸ்டம். இப்ப பாருங்க, நான் வந்து பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றேன். நான் பண பிரச்சனை என்னுடைய பண சிக்கலை தீர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என் நுட்பமான அறிவை பயன்படுத்துறேன். அந்த நுட்பமான அறிவை நான் செயல்பாடா செயல்படுத்துறேன். இப்போ நான் செயல்படுத்தும் போது இதை நான் வெறும் டேட்டாவா வச்சிருக்கேன்னு வைங்க. இந்த மாசம் எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த மாசம் எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவு வேணும், என் குழந்தைகளுக்கு ஃபீஸுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு வெறும் டேட்டாவா மட்டும் வச்சு நான் வந்து ஒரு ஒரு நான் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனேன்னா அது எனக்கு பணத்தை முழுமையாக கொடுப்பது இல்லை. 2வது, வெறும் இன்ஃபர்மேஷனா எனக்கு ஒரு தகவலா மட்டும் வச்சு நான் சம்பாதிக்க முயற்சி பண்ணாலும் என்னால் முழுமையாக சம்பாதிக்க முடிவதில்லை. 3வது, வெறும் நாலேஜா, வெறும் அறிவு சார்ந்து, வெறும் நுட்பமான அறிவை மட்டும் நான் மேம்படுத்துவதற்காக நான் செய்தேன் என்னாலும் என்னுடைய பண பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது இல்லை. ஆனா அதுவே 4வது நிலை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த 4வது நிலை விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படின்னா என்னங்க? ஞானம். அப்போ பணம் என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் என்னிடம் இருந்து வெளிப்படும் போது பணம் எனக்கு பை ப்ராடக்ட்ங்கிற ஒரு விஸ்டம் எப்ப உங்களுக்குள்ள வருதோ அப்பதான் உங்களுக்கு பண பிரச்சனை தீரும். இப்ப நீங்க காலையில இருந்து உழைக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, இல்லைன்னா தொழில் பண்றீங்க. நீங்க பணம் எவ்வளவு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறதுனால உங்களுக்கு பணம் வர்றதில்ல. பணம் எனக்கு இவ்வளவு இந்த இந்த பணத்தை நான் இப்படி சேமிக்கலாங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கனாலையும் பணம் வர்றதில்ல. எப்ப அதை நீங்கள் ஞானமாக செயல்படுத்துகிறீர்கள். ஞானம் என்பது என்னங்க? என்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் வெளிப்படும் போது எனக்கு பணம்ங்கிற பை ப்ராடக்ட் கிடைக்கிறதுங்கிற உண்மை எப்ப தெரிஞ்சு செயல்படுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பணம் கிடைக்குது. இப்போ ஒரு மொபைல் கடை வச்சிருக்கிறவர் மொபைல் விற்கிறாரான்னு கேட்டா ஒரு மொபைல் வைக்கல. அந்த மொபைல் வாங்க வந்த வாடிக்கையாளரிடம் மொபைலை பத்தி தனக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் தன்னுடைய ஆற்றலாக வெளிப்படுத்தினார். அப்ப என்ன வேணுங்கிற வாடிக்கையாளருக்கு என்னிடம் இருந்து என்ன கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நுட்பமான அறிவை செயல்பாட்டினையாக கொடுக்கும் பொழுது ஒரு ஞானம் மலர்கிறது. அந்த ஞானம் என்ன கொடுக்கிறது? ஆற்றல், அளப்பரிய ஆற்றலை நீங்க கொடுக்கறதுக்கு உண்டான பை ப்ராடக்ட் பணமா கிடைக்குது. அப்ப வியாபாரமும் அப்படித்தான், உறவுகள் இருக்கக்கூடிய சிக்கலும் அப்படித்தான். அப்ப இங்க உங்களுக்கு உண்டான நுட்பமான அறிவையும் உங்க செயல்பாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு என்னங்க? உங்களுடைய ஆற்றல். அப்ப எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதில் அறியாமையோட இருக்கிறானோ அவனுடைய சிக்கல் தீருவதே இல்லை. உங்க ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, உங்களுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குதுன்னு தெரியல, என்ன ஆற்றலை வளர்த்துக்கணும்னு தெரியல, அந்த ஆற்றல் எங்க விரயமாகுது, அந்த ஆற்றலை நான் எப்படி தக்க வச்சுக்கிறது, இது போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைக்கும் என்னுடைய அறிவுக்கும் உள்ள இடைவெளினால மட்டும்தான் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையே தவிர, இந்த சிக்கல்களை ஹேண்டில் பண்ண முடியலையே தவிர, நேரம் சரியில்லை, ராசி இல்லை, எனக்கு குரு பயிற்சி இல்லை, எனக்கு சனி தசை நடக்குது, கண்டக சனி நடக்குது, ஒண்ணும் கிடையாது. உங்கள் ஆற்றலை நுட்பமான அறிவை கொண்டு செயல்படுத்தி மேம்படுத்துவதற்குண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய விதியை தானே வடிவமைத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட தங்களுடைய விதியை தாங்களே வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நுட்பமான அறிவினை அனுபவ பாடமாக, அனுபவ கல்வியாக பரிணாமத்தில் கொடுக்கக்கூடிய வகுப்பு தாங்க இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு. அப்ப இந்த 21 நாள் அற்புதங்கள் 3 வாரங்களாக நடக்கிறது. 3 வாரம். முதல் வாரம்
உங்களுடைய அடிப்படை மனம்னா என்ன, உங்க மனம் எப்படி செயல்படுகிறது, மனம் ஏன் வந்து ஒரு ஈர்ப்பை நோக்கி போகிறது, ஒரு பழக்கத்துக்கு மனம் ஏன் அடிமையாகிறது, அந்த பழக்கத்திலிருந்து நான் விடுபடுவது எப்படி, எனக்கு தேவையான விஷயத்தை நான் அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பழக்கங்கள் என்ன, அப்படிங்கிறத குறித்து இயல்பாக அடிப்படையாக கொடுக்கறது தான் அந்த முதல் வார கல்வி. 2வது வாரம் என்ன சொல்லித் தொடுவோம் அப்படின்னா, இந்த பணம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, தொழில் சார்ந்து, சமுதாயம் சார்ந்த சிக்கல்கள் அனைத்தையுமே நீங்கள் தீர்ப்பதற்குண்டான உங்களுடைய ஆற்றல் மேம்படக்கூடிய உங்களுடைய அறிவையும் விழிப்புணர்வையும் மேம்படுத்துவது எப்படிங்கிறது இந்த 2வது வாரம் சொல்லித் தருவோம். 3வது வாரம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செயல்படுத்துவதற்குண்டான விழிப்புணர்வு. இதை நீங்க செயல்படுத்துவது எப்படி அப்படின்னு தான் இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு நம்ம நடத்திட்டு வரோங்க. இந்த வகுப்பு கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களை நிறைய மனிதர்களிடம் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க ஏற்கனவே சில பேர் அட்டன் பண்ணவங்க இந்த நிகழ்ச்சியில இங்க இருக்கலாம், அல்லது புதிதாக வந்தவர்கள் இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டிருக்கேங்க. இந்த மாதம் முதல் இந்த மாதம் 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு 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 செயல்பாட்டு திட்டம். ஒரு செயல்பாட்டு திட்டத்தோட இந்த மாதம் வந்து ஒரு புது அணுகுமுறையை நாங்க நடைமுறைப்படுத்துறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் பல நேரங்கள்ல நீங்க நினைக்கிறது ஒண்ணா இருக்குது, நடக்கிறது ஒண்ணா இருக்குது. இது நீங்க நினைக்கிறது ஒண்ணா இருக்குது, நடக்கிறது ஒண்ணா இருக்குதான்னு கேட்டா இல்ல. நீங்க நினைக்கிறது தான் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியல இவ்வளவு நாளா. ஏன்னா நம்ம மனம் வந்து ஆழ் மனம், மேல் மனம் அப்படின்னு 2 மனம் இருக்குது. இப்ப நீங்க ஆழ் மனதுல கடன் அடையணும்னு நினைக்கிறீங்க. ஆனா மேல் மனதுல கடன் நம்ம இன்னும் தீரலையேங்கிற ஏக்கம் இருக்குது. இல்ல மேல் மனதுல கடன் அடையணும்னு நினைக்கிறீங்க. ஆழ் மனதுல இன்னும் கடன் தீரலையேங்கிற ஏக்கம் இருக்குது. இப்படி உங்களுடைய மேல் மனதுக்கும் ஆழ் மனதுக்குமே இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டினுடைய அந்த மனோபாவத்தினுடைய புரிதல் இன்மையினால மட்டும்தான் உங்களுக்கு அந்த சிக்கல் தீரலையே தவிர உங்களுடைய சிக்கல் தீரக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க அதிர்ஷ்டம் இல்லாத குடும்பத்துல பிறந்துட்டீங்கிறதும் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒரே நிமிடம் நேரம் கொடுங்க. நான் என் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்க. நான் என்னுடைய அறைக்கு மட்டும் சென்றேன். அது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்களுடைய அனுபவத்தை பகிர்றோம்னா பகிர்ந்துக்கங்க. ஜஸ்ட் அ மினிட், நான் என்னுடைய இடம் பெயர்ந்து கொள்கிறேன். யாராவது 21 நாள் அற்புதங்களை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம். உங்க அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கவிதா சிஸ்டர் கொஞ்சம் லீட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் சிஸ்டர் எக்கோ வருது சிஸ்டர். ஆனா இப்போ ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர். ஆல்ரெடி 21 days அட்டெண்ட் பண்ண பார்ட்டிசிபென்ட் யாராச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வாங்க. நீங்களே ஷேர் பண்ணுங்கண்ணா. சிஸ்டர் நானே வா. பண்ணுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் மாதேஸ்வரன், நான் சென்னை. இந்த 21 டேஸ்ல இது செகண்ட் 21 டேஸ் போயிட்டு இருக்குது. செகண்ட் 21 டேஸ் முடிச்சுட்டேன். அகைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3வது ரவுண்டு வரேன். இது இந்த 21 டேஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் 21 டேஸ் அதாவது நம்ம கேள்வி எல்லாமே கேட்போம், எல்லாமே புரிதல் எல்லாமே வரும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2வது நம்ம நிறுத்தி நிதானமா என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம வாங்கிக்குவோம், உள்வாங்கிக்குவோம். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டோட்டலா புரிதல் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பேசணும், என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய உள்ள இருக்கிறத குருஜி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியில எடுத்து கொடுப்பாரு. ஸோ இது எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள். ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்தேன் கவுத்தன் டப்பா டிப்புன்னு நான் பேசுவேன். ஸோ இப்போ அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எப்படி சொல்றது, நான் சொல்லணும்னாக்கா எல்லாரும் நினைச்சிருவீங்க ஏதோ மார்க்கெட்டிங் பண்றாங்க, அது இதெல்லாம் கிடையாது. அந்த லெவலை தாண்டி அதுக்கு மேல பயங்கரமான ஒரு அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது.
ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருஜி கிட்ட நம்ம ஞான குருகுலத்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பிஸி, அவ்வளோ டைமிங் இல்லாம குருஜி எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, பிசினஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவு எல்லாமே மேம்படுத்தி என்ன கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பிசினஸ் விஷயமா குருஜியோடைய இதுல இருந்து ஒரு பிசினஸ் எனக்கு ஒரு நகைக்கடை ஒன்று ஓப்பன் பண்றேன். அதுல நம்ம ஸ்டோன்ஸ் எம்ரால்டு அந்த இது ஒன்று இது பண்ணியிருக்கேன் குருஜியோட அருளால. அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோயம்புத்தூர் டு சென்னை ஆன் ரோடு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருஜி தான் இதுக்கு முக்கிய காரணம். என்ன பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு மாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்ச ரூபாய் சம்பாதிப்பேனான்னு நினைச்சேன் நான். 5 லட்ச ரூபாய்னாலுமே பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து என்னுடைய டார்கெட் எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னாக்கா 50 லட்ச ரூபா ஒரு மாசம் என்னுடைய டார்கெட். அந்த மாதிரி அதுக்கு உண்டானது முக்கிய காரணம் குருஜி தான். அப்போ குருஜி அவரு நீங்க ஒண்ணும் கிடையாது, அவர் சொல்லி கொடுக்கறத அப்படியே ஃபாலோ பண்ணனா போதும். நம்ம போக வேண்டிய இலக்கு, நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அசால்ட்டா, எப்படி சொல்றது, குருஜி சொன்னார் என் ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேள், என்ன என் மேலதான் தப்பு, நிறைய தப்புகள் இருந்துச்சு, எல்லாமே மனம் விட்டு இத்தனை பேர் 60 பேர் 70 பேர் இருந்தீங்கன்னாலும் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா குருஜி எப்படி சொல்லி கொடுக்குறாரோ, குடும்பம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி. அந்த கோவிலை நம்ம நுறுக்கிறது யாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சந்தோஷமா போகும். இவ்வளோ சந்தோஷத்தை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரிலாம் இருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என் குருஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. நன்றி குருஜி. நான் டிரைவிங்ல இருக்கிறதுனால பேச முடியல. அதனால குருஜி ஒரு 5 நிமிஷம் கொடுத்தாரு, அதனால பேசுறேன். தேங்க்யூ குருஜி. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷங்க. சோ இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பரிணாம வளர்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறியாமையினுடைய தாக்கம் தான் நமக்கு நம்மளுடைய அணுகுமுறையில் நம்மளுடைய மாற்றத்துக்கு விதைக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு மூலியமாக உங்களுக்கு பணம் சிக்கல், உறவுகள்ல சிக்கல், தொழில சிக்கல், ஆரோக்கியமான வாழ்க்கையில சிக்கல், இல்ல சமுதாய சிக்கல், இந்த 5 வகையான சிக்கல்களுக்கும் அடிப்படை காரணம் நமக்குள்ள இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அதை நாம் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னா, அதை எப்பொழுது நாம் முழுமையாக உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அதை தீர்க்க முடியும். இப்ப நாம இதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சின்ன சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு காட்டுறேன். இதை பாருங்க. இப்போ ஒரு எக்ஸல் ஒண்ணு காமிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது அறுசுவை உணவு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய முன்னோர்கள்ல இருந்து அறுசுவை உணவு, நம்ம எப்பவுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து அறுசுவை உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அறுசுவை உணவு ஏன் இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம வாழுகின்ற வாழ்க்கை முறையில, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ஏன் அறுசுவை உணவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன, நாங்க பண்ண ஒரு இம்பாக்ட் ஸ்டடி, அந்த ஸ்டடியினுடைய ரிசல்ட்டை நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இதுல ஒரு 6 சுவை இருக்குது. கவனிங்க, இந்த எக்ஸல்ல பாருங்க 6 சுவை இருக்கு. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, இப்படின்னு ஒரு 6 சுவை இருக்கு. இப்ப இந்த 6 சுவைக்கும், ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு உணர்வு இருக்கு, ஒரு எமோஷன் இருக்கு. ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு உணர்வு இருக்கு. இப்ப இனிப்பு அப்படின்னு சொன்னா கம்ஃபர்ட், லவ், சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறது அதனுடைய எமோஷன். புளிப்பு அப்படின்னு சொன்னா எக்ஸைட்மெண்ட், ஸ்டிமுலேஷன், டிசையர். உப்பு அப்படின்னு சொன்னா ட்ரஸ்ட், சோஷியல் கனெக்ஷன்ஸ், பாண்டிங். கசப்பு அப்படின்னு சொன்னா டிட்டாச்மெண்ட், இன்ட்ராஸ்பெக்ஷன், அலர்ட்னஸ். காரம் அப்படின்னு சொன்னா கரேஜ், ஃபோக்கஸ், இன்டென்சிட்டி. துவர்ப்பு அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்டெபிலிட்டி. இப்ப பாருங்க, உங்களுடைய சுவை என்னங்கிறது இருக்குது. இப்ப இந்த சுவைக்கான உணர்வு என்னங்கிறது இருக்கு. இந்த என்ன சுவைக்கு என்ன உணர்வு, இப்ப அதோட சேர்த்து அந்த உணர்வுக்கான எண்ணம் என்ன அப்படிங்கறது நாங்க இங்க கொடுத்திருக்கோம். இங்க பாருங்களேன், இந்த சுவைக்கு இந்த உணர்வு இருந்தால் இந்த உணர்வுக்கு என்ன எண்ணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இனிப்பு அப்படின்னா எமோஷன் வந்து லவ் அப்படின்னு எடுத்துக்கங்க. இது தாட் வந்து எண்ணம் வந்து பாசிட்டிவ் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். புளிப்பு அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் உங்களுடைய உணர்வுனா கியூரியாசிட்டி, உங்க எண்ணம் வந்து கியூரியாசிட்டி.
உப்பு அப்படிங்கிறது ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உங்க உணர்வா எடுத்துக்கிட்டா, கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது எண்ணம், நம்பிக்கை. கசப்பு அப்படிங்கிறது டிட்டாச்மெண்ட் அல்லது இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்ல அலர்ட்னஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா, கிளாரிட்டி அப்படிங்கறத அதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம். இப்ப காரம் அப்படின்னு எடுத்துக்கங்க, அது வந்து கரேஜ் அப்படிங்கிறது எமோஷன், உங்க தாட் வந்து ஷார்ப் திங்கிங். துவர்ப்பு அப்படின்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது எமோஷன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் என்னானது செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். அப்ப பாருங்க, இந்த பரிணாம வளர்ச்சியில் நாம வாழுகின்ற வாழ்வியல் முறையில், நாம் வாழுகின்ற பரிணாம வளர்ச்சியில் நம்மளுடைய அறியாமையினுடைய காரணம்னு சொன்னேன். உண்மைக்கும் நம் நுட்பமான அறிவுக்கும் உள்ள இடைவெளி. எனக்கு ஒரு சுவை பிடிச்சிருக்குது அப்படின்னா, அந்த பிடிச்ச சுவைக்கு ஒரு உணர்வு இருக்குது, அந்த உணர்வுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அந்த எண்ணத்துக்கு உண்டான விளைவு கான்சிக்வன்சஸ் தான் இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கோட தாட் என்ன, அதோட எமோஷன் என்ன, அதனுடைய சுவை என்ன. இப்போ உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டு கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கான தாட் என்ன, அதுக்கான எமோஷன் என்ன, அதுக்கான சுவை என்ன. ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கான தாட் என்ன, அதுக்கான எமோஷன் என்ன, அதுக்கான சுவை என்ன. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த இடத்துல, சார் இங்க வந்து நீங்க விளைவு வந்து லேசினஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா எண்ணம் வந்து பாசிட்டிவ் கண்டென்ட்மெண்ட்னு சொல்றீங்க, இது எப்படி? இது மேட்ச் ஆகலையே, இது ஒரு மாதிரி வித்தியாசமா கான்ட்ரவர்சியா தெரியுது. நல்லா கவனிங்க. விளைவு வந்து கான்சியஸ்னஸ், பட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீட்ஸ் டு அட்டாச்மெண்ட். ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட்மெண்ட் வந்து எண்ணம் வந்து நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கான அதை வந்து லீட் பண்ணுது. இதனுடைய விளைவு வந்து லேசினஸா வரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, இதனுடைய வந்து மேக்சிமம் உங்களுடைய கம்ஃபர்ட்னஸ், உங்களுடைய லவ், சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறத உங்க எமோஷன். இப்போ நீங்க கம்ஃபர்ட்டா இருக்கிறீங்கிறது எமோஷன், இதனால ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணம் என்னன்னா போதுங்கிற மனநிலையை ஏற்படுத்தலாம். அப்ப இது இருந்தா போதுங்கிற மனநிலை கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு அடுத்ததான் அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை தோண்டலாம். அப்போ இந்த கான்சிக்வன்சஸ்ங்கிறது மேபி, அப்ப இது காரணமாக இருக்கலாம் அப்படிங்கறத இங்க நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே போல இன்னொரு கான்சிக்வன்சஸ் பாருங்க, ஃபியர் அப்படிங்கிறது கான்சிக்வன்சஸ், பயம் அப்படிங்கிறது உங்களுடைய விளைவு. அதுக்கான தாட் என்ன, செல்ஃப் டிசிப்ளின். அதுக்கான உணர்வு என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி. அப்ப துவர்ப்புங்கிற ஒரு சுவை உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா, இந்த எமோஷன்ஸ்ல நீங்க கவனமா இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம இருந்தீங்கன்னா, இந்த சுய ஒழுக்கத்துல நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா, எண்ணத்துல கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு ஃபியர் இருக்கலாம். அப்போ இந்த எண்ணத்துல நீங்க கவனம் இல்லாம இருந்தால் இந்த விளைவு வரும்னு தான் சொல்லியிருக்குதே தவிர, இந்த எண்ணம் இருந்தா இந்த கான்சிக்வன்சஸ்ங்கிறது கிடையாது. அப்படிதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த தாட்டுல கவனம் இல்லாமல் இருந்தால், இந்த தாட்டுல உங்களுடைய அறியாமை அதிகமாக இருந்தால், இப்படிப்பட்ட விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுதான் இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. தட் இஸ் த திங் வாட் யூ சப்போஸ் டு நோ ஹியர். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆக்ஷன்? லீட்ஸ் டு அட்டாச்மெண்ட். இதுக்கு என்ன ஆக்ஷன்? லீட்ஸ் டு ஜெலசி. இதுக்கு என்னது? லீட்ஸ் டு ஓவர் யூஸ்ட், லீட்ஸ் டு விஸ்டம், லீட்ஸ் டு எனர்ஜி, லீட்ஸ் டு காம்னஸ். அப்ப பாருங்க, இந்த கசப்புங்கிற உணர்வு என்ன கொடுக்குது உங்களுக்கு? இன்ட்ராஸ்பெக்ஷன், அலர்ட்னஸை கொடுக்குது, கிளாரிட்டியை கொடுக்குது, லீட்ஸ் டு விஸ்டம். அப்போ பாவக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, ஆனா பாவக்காய் கசக்குதுன்னு சொல்றீங்க. பாவக்காய் கசப்புங்கிறது பாவக்கானுடைய தோல்ல இருக்குதா, பாவக்கானுடைய விதையில இருக்குதா, பாவக்கானுடைய சதையில இருக்குதா அப்படின்னு கேட்டா, பாவக்கால கசப்பு நம்ம நாக்குல இருக்குது. இப்ப நாக்குல இருக்குதா இல்ல டேஸ்ட் பட்ல இருக்குதான்னு கேட்டா எங்க இருக்குது? டேஸ்ட் பட்ல இருக்குது. இப்ப டேஸ்ட் பட்ல இருக்குதா இல்ல பாவக்காய் கசப்புன்னு அம்மா சொல்லி ஊட்டினாங்களே அந்த எண்ணத்துல இருக்குதான்னு கேட்டா அந்த எண்ணத்துலதான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சுவையும் ஒரு உணர்வை கொடுக்கிறது, அந்த உணர்வு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அந்த எண்ணத்துல நீங்க அறியாமையில இருந்தீங்கன்னா, விழிப்புணர்வு இல்லாம இருந்தீங்கன்னா, இப்படிப்பட்ட விளைவை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போ உங்களுடைய 5 பிரச்சனைக்கு 6 வகையான ஜெனட்டிக் மெமரியில் உள்ள சுபாவங்கள் இருக்கிறது. அந்த 6 வகையான சுபாவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்கிறது.
அந்த 6 வகையான சுபாவங்களும் 6 வகையான சுவையோடு தொடர்பில் இருக்கிறது. அந்த 6 வகையான சுவையில எனக்கு எந்த சுவை பிடிச்சிருக்குது, எந்த எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எந்த உணர்வு மேலோங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டா என்னுடைய விதியை நானே வடிவமைக்க முடியும். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த 21 நாளும் உங்களுக்கு செயல் திட்டத்தோட நாங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறோம், உங்களுக்கு என்ன பயிற்றுவிக்க போகிறோம் என்றால், நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை நீங்கள் உருவாக்கியதே, நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட கடன் நீங்கள் உருவாக்கி கொண்டதே, உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளினுடைய சிக்கல் நீங்கள் உருவாக்கி கொண்டதே. அப்ப அதை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய சுவையில் கவனம் இருக்க வேண்டும், உணர்வில் கவனம் இருக்க வேண்டும், எண்ணத்தில் கவனம் இருக்க வேண்டும். அப்ப சுவையிலும் எண்ணத்திலும் சுவையிலும் உணர்விலும் எண்ணத்திலும் கவனமாக விழிப்புணர்வோடு பரிணாம வளர்ச்சியில் அறியாமையை எப்பொழுது நீங்கள் தவிர்க்கிறீர்களோ, அந்த அறியாமையை தவிர்த்து வாழக்கூடிய நுட்பமான பகுத்தறிவு வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமே தவிர வெறும் பூஜையோ வெறும் புனஸ்காரமோ வெறும் பரிகாரமோ உங்களுக்கு நல்லதை கொடுக்காது. உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூணும் நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ இது என்னுடைய அறியாமையினுடைய விளைவாக நடக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அந்த அறியாமையிலிருந்து நீங்க விலகி நின்று எப்பொழுது செயல் செய்கிறீர்களோ, அந்த செயல் எனக்கு என்ன விளைவை ஏற்படுத்துகிறதுங்கிறதுல விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களோ, அதுதான் உங்கள் வாழ்வில் வெற்றியை ஏற்படுத்தும். அப்ப வெற்றி என்பது நாம் மனிதன் ஏற்படுத்தி கொண்டது. இங்க மனிதன் வெற்றிக்காக பிறக்கல, வெற்றியை தேடி ஓடவும் இல்லை. இது எல்லாமே மனிதர்கள் அவனுடைய சௌகரியத்துக்காக உருவாக்கி கொண்டது, அவன் உருவாக்கி வைத்துக் கொண்டது. அப்ப அதை நாம் எவ்வாறு வழிவகுத்துக்கலாம், நாம எவ்வாறு ஏற்படுத்திக்கலாம்னா ஒரே தீர்வு, இங்கு எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி என்பது கொடுக்கும் தன்மையில் வாழும்போது இயல்பாகவே உருவாகிறது. அந்த உருவாகக்கூடிய கொடுக்கும் தன்மையை எப்பொழுது விழிப்புணர்வோடு நாம் வழிநடத்துகிறோமோ அப்ப நமக்குள் ஒரு சுய சிந்தனை ஏற்படுகிறது. அப்ப எப்போ உங்க சுய சிந்தனையும் உங்க சுய புத்தியையும் உங்க சுதந்திரத்தையும் அடமானம் வைக்காம இருக்கிறீங்களோ, உங்க சுய புத்தியையும் உங்க சுதந்திரத்தையும் இன்னொருவரிடம் அடமானம் வைக்காமல் எப்பொழுது இருக்க பழகுகிறீர்களோ, அப்பொழுது உங்க வாழ்வில் சுயமாக சிந்தித்து உங்களுக்குள் கேள்வி எழுகின்ற மனோபாவம் ஏற்படுகிறது. எந்த ஒரு மனிதன் தனக்குள் கேள்வியை எழுப்புகிறானோ அவன் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. அகத்துக்குள் கேள்வியை எழுப்பி புறத்தில் நடக்கின்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்குண்டான தீர்வு அகத்தை பலப்படுத்துவது மட்டுமே. அப்போ மனோபலம் தான் தீர்வு. உங்களுடைய எந்த சிக்கல்களுக்கும் தீர்வு மனோபலம். அந்த மனோபலத்துக்கு அடிப்படை எங்கிருந்து விதைக்கிறது? உங்க உணவு. அந்த உணவுல என்ன சுவை, அந்த என்ன சுவைக்கு என்ன உணர்வு, அந்த என்ன உணர்வுக்கு என்ன எண்ணம், இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உணவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்களுடைய ஐம்புலன்களுடைய செயல்பாடுனுடைய அடிப்படை உணவு. எந்த ஒரு மனிதன் உணவை சுருக்கி நாக்கை, அதாவது உணவை சுருக்கி உணர்வை உணர்ந்து வாழ்க்கையை வழி நடத்துகிறானோ அவனுடைய வாழ்வில் அற்புதங்களை அனுதினமும் அனுபவிப்பதற்குண்டான சூழ்நிலை தானே உருவாக்கி கொள்கிறான். இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேங்க. உங்களுடைய எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் சரி, நிகழ்காலத்துல நீங்க வாழ்கின்ற வாழ்வியல் முறையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை எதிர்கொள்ள முடியாமலோ அல்லது அதற்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நாங்க பதில் கொடுக்கிறோம். நாளை காலை 4 மணிக்கு இந்த வகுப்பு துவங்குகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த வகுப்புக்கு அழைக்கிறோம். இந்த வகுப்பு இந்த மாதம் அடிப்படை செயல் திட்டத்தோடு துவங்குகிறது. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. சாட் பாக்ஸ்ல இந்த லிங்க் நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல வந்து ஒரு உங்க பேமெண்ட்டுக்கான QR கோடும் UPI ஐடியும் இருக்கும். அதுல நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கு 999 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மொத்தம் 21 நாட்களுக்கான வகுப்பு. 21 நாட்களும் அதிகாலை 3:30 4 மணிக்குள்ள இந்த ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு காலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நடைபெறும். 4 மணி முதல் 5 மணி வரை வகுப்பு இருக்கும். 5 மணி முதல் 5:30 மணி வரை கேள்வி பதில் நேரமாக இருக்கும்.
அதனால தவறாம நீங்க அனைவரும் பங்கு பெற்று இந்த வகுப்பை குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க. ஒருவேளை 3 மாதத்துக்கும் சேர்த்து நீங்க பதிவு செய்யறீங்கன்னா பதிவு செய்துக்கலாம். இல்ல $999 நீங்க செலுத்தி நாளை வகுப்புக்கு நீங்க பதிவு செய்றீங்கனாலும் பதிவு செய்துக்கலாம். சோ இப்ப கேள்வி பதிலுக்கான நேரம் எதுங்க? உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாங்க. குட் ஈவினிங் பிரதர். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். சந்தோஷம், நிம்மதி இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னங்க? ஓகே, இப்போ சந்தோஷம், நிம்மதி இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாங்க, நம்ம எதை சந்தோஷம்னு சொல்றோம், எதை நிம்மதின்னு சொல்றோம். இப்போ ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் என்பது ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு எது சந்தோஷமோ அது இன்னொருவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு மனிதருக்கு எது நிம்மதியாக இருக்கிறதோ அது இன்னொரு மனிதனுக்கு நிம்மதியாக இருக்கிறது. அப்ப சந்தோஷம் என்பது நபருக்கு நபர் வேறுபடுகிறது. நிம்மதி என்பதும் நபருக்கு நபர் வேறுபடுகிறது. அப்ப அவரு வாழ்ந்த வாழ்க்கையில அவரு பார்த்தத, கேள்விப்பட்டத, கவனிச்சதை எல்லாம் வச்சு எதையெல்லாம் சந்தோஷம்னு அவர் ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நடந்தாதான் சந்தோஷம்ங்கிற எதிர்பார்ப்புல வாழ ஆரம்பிச்சிடறாங்க. எதெல்லாம் நடந்தா நிம்மதின்னு அவர் ஒண்ணு மனசுல வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நடந்தாதான் நிம்மதிங்கிற எதிர்பார்ப்புல அவர் வாழ்க்கைய ஆரம்பிச்சிடறாரு. அப்ப சந்தோஷம் என்பதும் நிம்மதியும் என்பதும் நிரந்தரமான ஒன்று கிடையாது. ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு. ஒருத்தருக்கு வெறும் 10,000 தான் சம்பாதிப்பாரு, ரொம்ப நிம்மதியா இருப்பாரு. அப்ப அது நம்ம கையில இல்ல. ஆனால் ஒரு 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 நியதியை நான் உங்களோட குறிப்பிட முடியும். இந்த சந்தோஷமோ நிம்மதியோ வெளியே இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். வித்தியாசம் என்ன அப்படின்னா, வெளியே இல்ல, நீங்க வாங்குற சம்பளத்துல இல்ல, உங்க கணவர் கவனிப்பதில் இல்ல, உங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்பதில், இது இரண்டுமே சந்தோஷமும் சரி நிம்மதியும் சரி இன்னொருவரிடம் இல்லை, புறச்சூழ்நிலையிலும் இல்லை, இரண்டுமே அகச்சூழ்நிலையில தான் இருக்கு. அடுத்த கேள்விங்க. சுருக்கி ஆற்றலை எக்ஸாக்ட்டா என்ன மீனிங்? உணவை சுருக்கி சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இப்போ கேக்குதாங்க சார்? சொல்லுங்க சிஸ்டர், நான் கேட்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். சொல்லுங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்கன்னா உணவை சுருக்கி நம்மளோட ஆற்றலை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அது என்னென்ன நம்ம எடுத்துக்கணும்? உணவை சுருக்கினா என்ன மீன் பண்றீங்களா? ஓகே, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காமனான ஃபுட் லிஸ்ட்னு ஒண்ணு கிடையாதுங்க சிஸ்டர். இப்போ ஒருவருடைய உடல் அமைப்புக்கு ஒரு உணவு ஏத்துக்கும், இன்னொருத்தருடைய உடலுக்கு அந்த உணவு ஏத்துக்காது. இப்ப சிலருக்கு உருளைக்கிழங்கு ஏத்துக்கும், சிலருக்கு ஏத்துக்காது. சிலருக்கு கத்திரிக்காய் ஏத்துக்கும், சிலருக்கு ஏத்துக்காது. அப்ப நாம இங்க உணவுன்னு சொல்றது சுவையை சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம சுவையை சொல்றோம். இப்ப சில உடலுக்கு சில சுவை சில மாதிரி இருக்கலாம், அதே சுவை இன்னொருவருக்கு அதே மாதிரி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ உணவை சுருக்கி அப்படின்னு சொன்னா தேவையான அளவு உணவு எடுத்துக்கங்க, சரியான முறையில உணவு எடுத்துக்கங்க அப்படிங்கிறது. உணவை சுருக்கி உணர்வை உணர்ந்து, உணவு தான் உணர்வை ஏற்படுத்துகிறது. அப்போ உணவை சுருக்கி உணர்வை உணர்ந்து உங்களுடைய எண்ணங்களை கவனித்து வாழுகின்ற வாழ்வியல் முறை அற்புதங்களை அனுபவிக்கிறது. அப்ப இது நீங்க எப்படி பண்ணலாம்னா ஒரு 21 டேஸ்க்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்க, அதுல உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குது, இந்த உணவு உங்களுக்கு ஆற்றல் அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதா லோவா இருக்குதா நீங்க ஒரு ஸ்டடி பண்ணி தான் பாத்துக்கணும். ஒரு காமன் ஃபுட் லிஸ்டா கொடுத்தா அது உகந்ததாக இருக்காது. அதுதான் நியதி. நன்றி நன்றி. Any questions? Okay. The thinking process is good, but the implementation is slow. Why is that? சூப்பருங்க, நல்ல கேள்வி. நான் செய்யணும்னு நினைக்கிறேங்க, ஆனா எண்ணம் இருக்குது, ஆனா செயல்படுத்த முடியல. நைட்டு நான் படுக்கும்போது காலையில 4 மணிக்கு எந்திரிச்சணும்னு நினைச்சிட்டு படுக்கிறேனுங்க, அப்ப வேற லெவல் இருக்குது. ஆனா காலையில அலாரம் அடிக்கும் போது ஸ்னூஸ் பட்டனை 10 தடவை தட்டுறேன். இப்ப எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்குது, வேலை அதை எந்திரிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஸ்லோ. அருமையான கேள்வி.
தெய்வங்க, கேள்வி கேட்டவங்க தெய்வம். உண்மையிலேயே பல பேர் மனசுல இருக்கிற கேள்வி பல பேர் கேட்கல, நீங்க கேட்டுட்டீங்க. இப்ப கவனிங்க, திங்கிங் நல்லா இருக்குது, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்லோவா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது, அப்படியெல்லாம் இல்ல. திங்க் பண்ணும்போது என்னவா இருந்தது? எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தது. அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆஹா, நான் நேரத்துல எந்திரிக்கணும், நான் நேரத்துல எந்திரிச்சா இது நடக்குது, அது நடக்குது, எனக்கு இது சரியுது, எனக்கு இது நேரம் கிடைக்குதுங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த செயலை செய்யும் போது எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்ல. அந்த செயலை செய்யும் போது எக்ஸைட்மெண்ட் எதுல இருக்குது? தூங்குறதுல இருக்குது. எப்படிங்க? இப்போ நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எக்ஸைட்மெண்ட் வந்து காலையில நேரத்துல எந்திரிக்கணுங்கிறதுல இருக்குது, எண்ணத்துல இருக்குது. ஆனா தூங்கும் போது உங்க எக்ஸைட்மெண்ட் எதுல இருக்குது? இன்னும் கொஞ்சம் தூங்கினா பரவாயில்லையேன்னு இருக்கு. இப்ப நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் அசந்து உட்கார்ந்துருப்பீங்க. ஐயோ மழை வருது, அப்படியே திடீர்னு மழை வரும். அப்பதான் வரும் கப கப கபன்னு. இப்பதான் உட்கார்ந்தேன், அதுக்குள்ளேயா இந்த மழை வரணும்? அப்படி மழையை திட்டுவான். இந்த ஆள் அப்படியே ரெடி ஆயி பாரு, பலா போன மழை, இப்பதான் கை காலெல்லாம் ஓஞ்சு உட்கார்ந்தா இனி மறுபடியும் ஓடி போய் துணி எடுக்கணுமே. மழை என்ன பண்ணும் பாவம். பட் நம்மளை அறியாம இதெல்லாம் வருதுல்ல. ஏன் வருது? அந்த வேலையை செய்யணுங்கும் போது எது எனக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கலையோ அது எனக்கு மன வலியை கொடுக்கிறது, ஏற்படுத்துகிறது. அப்போ ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் குட்டா இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க ஸ்லோவா இருக்குதுங்கிறத விட உங்க இம்ப்ளிமெண்டேஷன் வேற எதுலயோ எக்ஸைட்மெண்டோட இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க ஸ்னூஸ் பட்டனை தட்டுறது ஏன் தட்டுறீங்க? தூக்கம் பண்றதுல அந்த தூங்குறதுனுடைய ஆக்ஷன் ஹெவியா இருக்கு. அப்ப இது எப்படி சரி பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தூங்கும் போது எக்ஸைட்மெண்ட் இருக்குது, எந்திரிக்கும் போது எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். நான் எந்திரிப்பதற்குண்டான தெளிவை நான் இன்னும் ஆழமா நடைமுறைப்படுத்தல அல்லது எனக்குள்ள பதிய வைக்கலைங்கிறத உண்மை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எந்திரிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். என்னால முடியலன்னு விட்டுறக்கூடாது. போப்பா அலாரம் வச்சுட்டு படுத்தேன் முடியல, அடுத்த நாள் அலாரம் வச்சுட்டு படுத்தேன் முடியலன்னு எல்லாம் நீங்க விட்டுறக்கூடாது. அது 2 நாளோ 3 நாளோ 1 மாசமோ 90 நாளோ எத்தனை நாளோ அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன? பிராக்டிஸ், பழக்கப்படுத்துதல். ஏன்னா ஏற்கனவே தூக்கம்ங்கிற பழக்கம் தான் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்குது. இப்ப தூக்கத்துல இருந்து நான் எந்திரிக்கணுங்கிற பழக்கம் தான் உங்களுக்கு தேவை. அப்ப அந்த பழக்கம் உடனே வந்துருமா? பழக்கம் உடனே வந்துருமா? வராது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, திங்கிங் ப்ராசஸ் சவுண்டா இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்லோவா இருக்குதுன்னு நீங்க சொல்றதை விட உங்க இம்ப்ளிமெண்டேஷன் வேற எதுலயோ ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறத உணர்ந்து தேவையானதுல ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிற கிளாரிட்டி எடுத்துக்கங்க அப்படிங்கிறது பதில். கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கிடைச்சதுங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கேள்வி கேட்டீங்க. டிட் யூ காட் தி ஆன்சர்? வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? எனி கொஸ்டின்ஸ்? எனி அதர் கொஸ்டின்ஸ்? குட் ஈவினிங் சார். வணக்கம் சிஸ்டர். சார் எனக்கு ஒரு பெரிய டவுட். எந்த நம்ம நினைச்சாலும் அந்த ஒரு விஷயத்துல இருந்து மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்காது, என்ன பண்றது? எப்படி நம்ம ஒரே இதா ஃபோக்கஸ் பண்றது? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சிஸ்டர். எந்த விஷயத்த நினைச்சாலும் மனசு அலைப்பாயுதுங்கிறது நம்ம கவலையா, இல்ல மனசோட வேலையே அலைப்பாயுதுங்கிறது எனக்கு தெரியலங்கிற அறியாமை என்னுடைய பிரச்சனையா? மனசுன்னா அலைப்பாயறது தான் இயல்பு. நாம என்ன நினைக்கிறோன்னா அப்படியே அலைப்பாயாம நிலையா ஒரே எண்ணத்துல நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்ம அறியாமை. மனதனுடைய இயல்பே இங்கிருந்து விலகி போறதா. விலகி போகும், நீங்க மறுபடியும் அதை கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அது அங்கிருந்து கவனத்தை சிதறி போகும். அதுதான் இயல்பு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க மனசு அந்த இடத்துல நிலையா இல்ல, அது விலகி போகுதுன்னு தெரியறதே நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல உங்க மனசு அலைப்பாயில, அது உங்களுக்கு கிளியரா தெரியுதுல்ல, இந்த இடத்துல எனக்கு மனசு அலைப்பாயுது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதே தெளிவு தானே. அது இப்ப என்ன நடக்குதுன்னா மனசு அலைப்பாஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது. நீங்க இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அலைப்பாயும் போது தெரியும், கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அலைப்பாய போகுதுன்னு முன்கூட்டியே தெரியும். அவ்வளவுதான். இப்படிதான் நடக்கும். மனசு அலைப்பாயாம இருக்காது. சாப்பிட்டா பசி நிரந்தரமா தீந்துருமா? கிடையாது. சாப்பிட்டா ஜீரணமாகும், மீண்டும் பசிக்கும். இது நியதி. அப்ப மனம்னு இருந்தா அலைப்பாயத்தான் செய்யும். நம்ம தான் அதனுடைய கவனத்தை மீண்டும் கொண்டு வரணும். இப்போ நீங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க,
மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தவும் முடியாது. மனசு என்ன பண்ணுதுன்னு கவனிக்கத்தான் முடியும். இப்ப அது என்ன பண்ணுது, என்னுடைய எண்ணங்கள் என்ன இப்போ உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். எனக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, டிப்ரெஷனா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுங்கிறதான மன அழுத்தம். கரெக்ட் தானங்க? இப்போ எனக்கு மன அழுத்தமா இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு விஷயத்தை பத்தி நிறைய எண்ணங்கள் தோணுது. இது இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, அப்படி ஒண்ணு இல்ல, ஒரு பஸ்ல ஏறி உட்காருங்க, இந்த டிரைவர் எங்கா போய் முட்டிடுவாரோ, இந்த வண்டி எங்கா போய் ஆக்சிடென்ட் ஆயிருமோ, டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த வண்டி எங்கா போய் முட்டிருமோ, ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்காருங்க, இந்த ட்ரெயின் தண்டவாளத்துல இருந்து இறங்கிருமோ, எவ்வளவு எண்ணம் வருது. அப்ப மன அழுத்தம் என்பது எண்ணங்களுடைய அளவு அதிகமாக இருக்குதுங்கிறது நமக்கு தெரியல. அப்ப அதிகமா வர வர எண்ணங்களுடைய அளவை குறைக்கிறதா மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி. அப்ப உங்க கணவரை நினைச்சா உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, கணவரை பத்தின அதிகமான எண்ணம் தோணுது. எப்ப அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறீங்களோ தெளிவாயிருவீங்க. மனைவி நினைச்சா டிப்ரெஷன் ஆகுறீங்கன்னா, மனைவி பத்தின அதிகப்படியான எண்ணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. அந்த எண்ணத்தை குறைக்க குறைக்க தெளிவாயிருவீங்க. ஹலோ, எஸ் சார், இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது புரிஞ்சுது. நன்றி. நன்றி சார். இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். நாளைக்கு காலையில ஸ்னூஸ் பட்டன் தட்டுனா நான் தட்டி விட்டுட்டு தூங்கிடுவேன், அதனால எனக்கு ஒரு வேக்கப் கால் இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த குரூப்ல ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா, காலையில நாங்க கதவை தட்டுற மாதிரி உங்க போனை எடுக்கிற வரைக்கும் நாங்க அடிச்சு உங்களை எழுப்பி விட்டுருவோம். யாருக்காவது வேக்கப் கால் வேணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா, அதுக்கு நாங்க ஒரு பண்பு படையை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அவங்க வேலையை உங்களை தட்டி தட்டி எழுப்புறதுதான் வேலை. ஊருக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறோம். ரைட், ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹலோ சார், நான் ஆகாஷ் சார், கேரளா வணக்கம் இருந்து. வணக்கம் கே வணக்கம். நான் முன்னாடி ஜாயின் பண்ணிருந்தேன் இந்த இதுல 21 வகுப்பு ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த அறிமுக வகுப்புல 21 டேஸ் May 5th. ஓகே ஓகே, புரியுதுப்பா, ஞாபகம் இருக்குங்க ஆகாஷ். சார், எனக்கு இந்த பெட்ட பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கு. அது நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், இந்த இல்லீகல் வேஸ், இந்த ப்ரோஸ்டியூஷன் அப்படியெல்லாம் யோசிக்கிறேன். இது பணம் சம்பாதிச்சா போடல, அது எந்த வேஸான தப்பா நம்ம காரணம் அடுத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. ஆனா நம்ம வாழ்ந்தா போதும்ல. அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? புரிஞ்சுதா? ஓகே ஓகே, எனக்கு புரியுது. சி, இப்போ ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம வாழுது. ஒரு உயிரினம் இருக்குது, அந்த உயிரினம் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம வாழுது. ஆனா இது எல்லாமே என்ன நோக்கத்துக்காக வந்ததோ அந்த நோக்கத்தை வாழுது. மனிதன் மட்டும்தான் நோக்கத்தோட ஒண்ணு வந்தா அந்த நோக்கத்தை விட்டு பயணம் பண்றான். இப்போ நீங்க லீகல் இல்லீகல்னு ஒண்ணு சொல்றீங்க, சட்டம் சட்டத்துக்கு விரோதம் ஒண்ணு சொல்றீங்க. இது எல்லாமே மனிதன் உருவாக்கி வைத்தது. இயற்கையில அப்படி ஒண்ணு இல்லை. ஆனா ஏன் அதை மனிதன் உருவாக்குனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க வந்து ஒரு நாடுல ஒரு கல்யாணம் தான் பண்ணணும்னு சொல்றான், இன்னொரு நாட்டுல எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஒரு சமூகத்துல ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணணும்னு சொல்றான், இன்னொரு சமூகத்துல 3 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அப்போ மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வகையில ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தியது தானே இந்த ரிச்சுவல், சமயமும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும். ஆனா நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் எது உகந்தது என்று நாம உணர்ந்து செயல்படணுமே தவிர, யாரோ ஒருத்தர் அதை லீகல்னு சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் அது இல்லீகல்னு சொல்றாங்க அப்படிங்கறக்காக நம்ம அதை ஏத்துக்கொள்ளலாம் வேண்டாம். நம்ம மனசுக்கு அது என்னன்னு படுது, நம்மளுடைய எண்ணத்துக்கு அது என்னன்னு படுது, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இங்க யாரு சொல்லி யாரையும் திருத்த முடியாது, யாரு சொல்லி யாரையும் சரி பண்ண முடியாது. அவரவருடைய எண்ணத்தில் அவரவருக்கு ஏற்படக்கூடிய தெளிவுகள் மட்டும்தான் அவருக்கு ஒரு வெளிவை கொடுக்கும். இப்போ ஒரு மனிதன் என்ன பண்றான், பணம் தான் அல்டிமேட் நீடா இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில தேவையை பூர்த்தி பண்றதுக்கான பணம் கிடைக்கல, அந்த பணத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். அவனு இந்த உலகத்துலதான் இருக்கிறான். ஆனா இப்படித்தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வரைமுறையோட சம்பாதிக்கிற எண்ணம் கொண்டவனும் இதே உலகத்துலதான் இருக்கிறான். இது 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் பணத்தை தேடிதான் ஓடுறாங்க, 2 பேரும் தனக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணத்தான் ஓடுறாங்க.
2 பேரும் தன் மனைவி, தன் குடும்பம், தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியா வச்சுக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஓடுறாங்க. ஆனா எங்க வேறுபடுறாங்கன்னா, அவர்கள் செய்த செயலில் இன்னொருவர் பாதிக்கப்படுகிறார் என்பதை உணர்ந்து செயல்படுபவர் நியாயமாக நடக்கிறார். இன்னொரு உயிர் பாதிக்கப்படக்கூடாது என்று உணராதவர் இல்லீகல் ஆக்டிவிட்டில போறார். அப்போ இன்னொரு உயிருங்கிறதோ நானுங்கிறதோ வேற வேற இல்லைங்கிறதா இங்க யதார்த்தமான உண்மை. நான் இன்னொருத்தருக்கு பழி வாங்குறேன்னா, இன்னொருத்தரை நான் தகாத உறவுக்கு நான் அழைக்கிறேன்னா, அது என்னை நானே பாதிப்புக்கு ஏற்படுத்துற மாதிரி. இந்த சூழ்நிலை எந்த ஒரு மனிதன் புரிந்து கொள்கிறானோ, இங்கு எல்லா உயிரும் வேறு வேறு உயிர் கிடையாது. யாருக்கு நான் ஒன்றை செய்கிறேனோ அதை நான் எனக்கே செய்து கொள்கிறேன். நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த நான் இன்னொருத்தருக்கு பண்றேன்னா, அது நான் எனக்கே நானே பண்றதுதான். இப்ப இங்க எல்லாமே ஒன்னஸ்ல தான் இருக்கு. ஆனா உங்களுடைய கேள்வியினுடைய உச்சம் எங்க இருக்குது அப்படின்னா, இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணல, அல்லது உங்களுடைய திறமையை நீங்கள் முழுவதுமாக கண்டுபிடிக்கல, அல்லது உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு இருக்கும்போதுதான் இந்த மாதிரியான கேள்விகள் தோங்கும். அப்போ இங்க ஆகாஷ்ங்கிற ஒரு உயிர் எத்தனையோ ஆகாஷ் மாதிரியான மனம் கொண்ட நபர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பதற்காக இங்கு பிறந்திருக்கலாம். எத்தனையோ ஆகாஷ காப்பாத்துறதுக்காக வந்திருக்கலாம். எத்தனையோ ஆகாஷ கைட் பண்றதுக்காக வந்திருக்கலாம். அதை உணர்ந்து நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஆகாஷ். சார் நன்றி சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரதர். சொல்லுங்க சார். கணேஷ் சார் என்னோட பேர். சொல்லுங்க கணேஷ் பிரதர். சார் இது என்னோட முதல் கிளாஸ் சார். ஓகே. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. என்னோட டவுட் என்னன்னா சார், ஒரு விஷயத்துல வந்து கண்ட்ரோலா இருக்கும். அந்த விஷயம் வந்து நம்ம கண்ணுக்கு படாத வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போறோம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட்ல போறோம். ஆனா பட் முருகர் கோயில் போயிட்டு வர வரைக்கும் நல்லாதான் இருந்தது. அப்புறம் இவர் ஈவினிங் 8 மேல ஆயிட்ட உடனே அச்சோ பசிக்குதே, வேற ஆப்ஷன் இல்லையே, ஒய்ஃபும் ஊர்ல இல்ல, அப்ப என்ன பண்ணிட்டோம், போயிட்டு பிரியாணி சாப்பிடுறோம். அப்போ இந்த விஷயம் வந்து கிடைக்காத வரைக்கும் நான் கண்ட்ரோலா தான் இருக்கு, சேஃபா இருக்கும். பட் அது ஒரு விஷயம் கையில கிடைச்ச உடனே ஏன் கண்ட்ரோல் ஆக முடியலையா, இல்ல அதை? ஓகே, நல்ல கேள்விங்க பிரதர், நல்ல கேள்வி. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நகைச்சுவையை நான் கோடிட்டு காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வடிவேல் வந்து ஒரு படத்துல வந்து ஆட்டோ ஓட்டுவாரு, பாத்திருக்கீங்களா? காலையில அப்பா அம்மாவுக்கு பூஜை பண்ணுவாரு, இதெல்லாம் காட்டுவாரு, பாத்திருக்கீங்களா? 6 மணிக்கு மேல சாயங்காலம் 6 மணிக்கு ஆச்சுன்னா வண்டியில ஆட்டோல பச்சை போட பாத்துட்டாருன்னா 6 மணி ஆச்சுன்னா அங்கேயே பாதியில இறக்கி விட்டுருவாரு. வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவு உண்டு இல்லைன்னு பண்ணுவாரு, பாத்திருக்கீங்களா? இப்ப இந்த உதாரணத்தை நீங்க அப்படியே ரிலேட் பண்ணிக்கங்க. இப்ப காலையில ஒரு வடிவேல் வந்து தீபாதாரனை காட்டினார்ல, ஆமா சார். அப்போ அப்பா அம்மாவை பத்தி சாயங்காலம் ஒரு விஷயத்த பேசினார்ல, அந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்துதா இல்லையா? இல்ல சார். இல்ல, அது காலையில கரெக்டா இருந்தோன்னு இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு. ஆனா அவர் வெளிப்படுத்தல. கரெக்டா? ஆமா ஆமா இருக்கு. இப்ப சாயங்காலம் வந்து அவர் திட்டினார்ல, அப்ப காலையில அப்பாவை பத்தி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசினார்ல, அந்த எண்ணம் இவர் சாயங்காலம் அவர்கிட்ட இருந்துதா இல்லையா? இல்ல சார். இல்ல, இருந்தது. ஆனா அவர் வெளிப்படுத்தல. இப்ப காலையிலேயே அப்பா அம்மாவை பத்தி தவறான எண்ணம் உள்ள இருந்தது, ஆனா அவர் வெளிப்படுத்தல. நல்லது மட்டும் வெளிப்படுத்தினாரு. சாயங்காலம் அவங்க பத்தி நல்லது இருந்தது, ஆனா அவர் வெளிப்படுத்தல. கெட்டதை மட்டும் வெளிப்படுத்துறாரு. இப்ப ரெண்டுமே வெளிப்படும் போது உள்ளதா இருக்குது. இது புரியுதுல உங்களுக்கு? புரியுது சார். இப்ப நான் காலையில முருகன் கோயிலுக்கு போகும்போது நான் கண்ட்ரோலா இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அங்க நான் கண்ட்ரோலா இருந்தேங்கிறது உண்மை இல்ல. என்னால கண்ட்ரோலா இருக்க முடியாதுங்கிற எண்ணமும் உள்ளதா இருந்திருக்குது. புரியுதுங்களா? அது வந்து கோயிலு, அது வந்து அப்படிங்கிற அந்த சூழ்நிலையும் அந்த என்னுடைய எண்ணம் தான் அதை என்னை மேலோங்க வைக்கல, அதை அனுமதிக்கல. கரெக்டா? கரெக்ட் சார். இப்ப சாயங்காலம் ஆக ஆக யாரா போய் சமைக்கிறது, சரி கடையில போய் உட்காரலாமே, சரி போனா வேற ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் தான் போயிருப்போம். அங்க போன உடனே அங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட், அந்த மனம், சரி ஒரு தடவை என்ன ஆக போகுது அப்படின்னு நான்வெஜ் ஆர்டர் பண்றோம். கரெக்டுங்களா? ஆமா சார். இப்போ எந்த எண்ணம் உங்களை பாதிக்குது? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடுறது தப்புன்னு சொல்ற உங்களுடைய எண்ணத்துல நிலையா நிக்க முடியல. அதுதான் இங்க பிரச்சனை. கரெக்டா? ஆமா சார். இப்ப நான் என்ன கேக்குறேன், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த டிக்ஷனரியில சொல்லியிருக்கிறாங்க?
நான்வெஜ் சாப்பிட்டா தப்புன்னு எந்த ஒரு வேத வாக்குல சொல்லியிருக்காங்க? எங்க சொல்லியிருக்காங்களா? நீங்க எங்க கரெக்ட் பாத்தீங்களா? கரெக்ட் சார். இப்போ இந்த விஷயம் வெறும் நான்வெஜ்ல மட்டும் இல்ல சார். எந்த ஒரு விஷயமும் நம்ம பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கும், அப்ப எதுவுமே தோணாது. தப்பே எந்த ஒரு விஷயமும் தப்பாவும் மைண்ட்ல படாது. ஆனால் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் நான்வெஜ் சொன்ன மாதிரி மத்த விஷயமும் நம்மள அந்த நோக்கத்துக்கு போகுது. ஒரு தப்பான தாட்டோ இல்ல எந்த ஒரு விஷயமோ கரெக்ட் அந்த தாட் கரெக்ட். தள்ளுது. இப்ப நான் அதை தூண்டி விடுறதுக்கு தான் நான் இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு பதில் சொன்னேன். இப்போ உங்க பிரச்சனை நான்வெஜ்ல இல்ல. ம், உங்க பிரச்சனை எனக்கு தெரியுது தப்புன்னு, ஆனா அது ம். செய்யக்கூடாதுன்னு நினைக்குது, ஆனா முடிய மாட்டேங்குது. இதுதான் இப்ப உங்க கேள்வி. கரெக்டா? ஆமா. இப்ப நீங்க இது நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஒரு உதாரணத்துக்காக சொல்றீங்க. இல்ல சார். இது எல்லாத்துக்குமே லைஃப்ல எல்லாமே நடக்குற விஷயத்துக்கு கரெக்ட். ஜெனரலா. இல்ல நான் தான் சொல்றேனே, இது இது வந்து எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒண்ணு. நமக்கே தெரியும் இது செய்யக்கூடாது, தெரியும். ஆனா நம்மனால அங்க நிக்க முடியாது. நம்மள மீறி அதை செஞ்சிருவோம். ஆ ஓ, டைனிங் டேபிள் மேல ஸ்வீட் இருக்கு. இனிமேல் ஸ்வீட் நிறைய சாப்பிட்டேன்டா, சாப்பிடவே கூடாது நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த டைனிங் டேபிள கிராஸ் பண்ணும்போது எங்க இருந்து தான் ஒரு எண்ணம் வரும் தெரியாது. டக்குன்னு வேகமா போய் அந்த டப்பாவை திறந்து ஒரு ஸ்வீட்டை தூக்கி போடுறோம். ஆமா சார். இதே போலதான் எல்லாமும். ஒரு போன் எடுக்கிறோம், சும்மா சாதாரணமா தான் போன் எடுத்திருப்போம். சாதாரணமா தான் ஒரு வாட்ஸ்அப்குள்ள போயிருப்பீங்க, அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், அங்கிருந்து யூடியூப் போயிருப்பீங்க, அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், அங்கிருந்து ஃபேஸ்புக் போயிருப்பீங்க, அங்கிருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், அங்கிருந்து இன்ஸ்டா போயிருப்பீங்க. ஆனா போன்ல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. டேம் ஷூரா. புரியுதுங்களா? ஆமா இப்ப சார். பிரச்சனை எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் நல்ல உளவியல் சார்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க ஹோல்ட் பண்ண முயற்சி பண்றீங்க. கரெக்டா? கரெக்ட் சார். அத அப்படி அப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதுதான் நடக்கும். அப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே. மனம் என்னன்னா எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க அதிகமா நினைக்கிறீங்களோ அதுதான் செய்ய தூண்டும். உங்க மனசுக்கு சரியா தப்பாலாம் தெரியாது. எண்ணத்தினுடைய இன்டென்சிட்டி, உங்க எண்ணத்தினுடைய வீரியம் தான் செயலாக மாறுது. இப்போ நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா எதை செய்யணுமோ இதைதான் நான் செய்யணும்னு மனசுல நினைங்க. ம், உதாரணத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா ம். நான் வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைங்க. இப்ப நான் அந்த கெட்டதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது பதிலா நல்லதான் நினைக்கணும்னு நினைங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே. செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ம். செய்யணுங்கிறத மட்டும் நினைங்கிற. புரியுது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஸ்மோக் பண்றேன், எனக்கு ஸ்மோக் பண்ற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற பதிலா ம். ஸ்மோக் பண்ற எண்ணம் வரும்போது நான் ஒரு ஒரு பிக் ஃபனை சாப்பிடணும் இல்ல வேற ஏதோ சாப்பிடணும் அப்படிங்கறத மட்டும் நினைங்கிறேன். ஓகே சார். ஏன்னா இந்த மைண்ட் என்ன ஃப்ரீக்வன்சில ஒர்க் பண்ணுதுன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு உங்க பிரெயின்ல ஒரு இடம் இருக்கு. ஓகே. லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு இன்னொரு இடம் இருக்கு. இப்ப 10 கம்பார்ட்மெண்ட் இருக்கு உங்க பிரெயின்ல. இப்ப ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணும்னா லாஜிக்கா திங்க் பண்ணும். யார் என்ன சொன்னாலும் நம்பாது. அதுக்கு வந்து ஆதாரத்தை எதிர்பார்க்கும். ஓகே. அதுக்கு ஒரு விட்னஸ் எதிர்பார்க்கும். இது வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். லிம்பிக் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா உணர்வு மண்டலம். உணர்வுனால, ஃபீலிங்ஸ்னால, உணர்வு ரீதியா நீங்க யார்ட்டையாவது எமோஷனலா அட்டாச் ஆயிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சரின்னு தோணும். இப்ப இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து லெஃப்ட், லிம்பிக் சிஸ்டம் வந்து ரைட். ஓகே. எப்பெல்லாம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல நீங்க திங்க் பண்றீங்களோ அப்பெல்லாம் லாஜிக்கா திங்க் பண்ணுவீங்க. எப்பெல்லாம் லிம்பிக் சிஸ்டத்துல நீங்க எடுத்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் உணர்வு ரீதியா சிந்திப்பீங்க. இப்ப நீங்க கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்றத லிம்பிக் சிஸ்டத்துல வைக்கிறீங்க. ம். செய்யணும்னு நினைக்கிறத கூடாதுன்னு நினைக்கிறத ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல நினைக்கிறீங்க. செய்யணும்னு நினைக்கிறத லிம்பிக் சிஸ்டத்துல வைக்கிறீங்க. இப்ப லிம்பிக் சிஸ்டத்துல இருக்கிறது கம்மியா இருக்குது, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இருக்கிறது அதிகமா இருக்குது. இப்ப எது நடக்கும்? அதிகமா இருக்கிறது தான் நடக்குது. நடக்கும். ஏன்னா உங்க மனசுக்கு நல்லது கெட்டது தெரியாது, சரி தப்பு அதுக்கு தெரியாது. செட் ஆகும் செட் ஆகும் எதை நீங்க அதிகமா நினைக்கிறீங்கன்னு பார்க்கும். அதுதான் செயல்படும். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி. சார் ஒரு கொஸ்டின் கூட சார். சொல்லுங்க ஆகாஷ். சொல்லுங்க ஆகாஷ். சார் நான் முன்னாடி கேட்டிருந்தா அது இந்த லீகலா இல்லீகல் அதாவது இந்த ப்ரோஸ்டியூஷன் பத்தி நீங்க சொல்ல. ப்ரோஸ்டியூஷன் அது காரணம் எந்த மனுஷனுக்கும் ஒரு அஃபெக்ட் பண்ண அவருக்கு எந்த டேஞ்சரும் இல்லையே, அது அதை பத்தி சொல்றீங்களா? இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு முனிவர் இருந்தாராம். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் கிட்ட 2 சீடர்கள் இருந்தாங்க.
இந்த முனிவர் அந்த 2 சீடர்களை எடுத்துக்கிட்டு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பயணத்துக்கு அழைச்சிட்டு போனாராம். அப்ப போகும்போது ஒரு இரவுல வந்து ஒரு சாயங்கால நேரம் நம்ம இந்த இரவை நம்ம இங்கேயே தங்கிட்டு இந்த ஆத்தோரமே நம்ம இருந்துட்டு நாளைக்கு நம்ம கடந்து போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப 2 பேரும் உட்கார்ந்து தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாராம், ரொம்ப தீவிரமா தவம் பண்ணார். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், அந்த ஆத்துக்கு எதிர்த்து வீட்டுல ஒரு வீடு இருந்துதான். அது ஒரு வேசியினுடைய வீடு, ஒரு ப்ராஸ்டிடியூட்னுடைய வீடு. இப்ப என்ன பண்ணாரா, தவம் பண்றாங்கிற பேர்ல தவம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாராம். ஒவ்வொரு நபரா வர 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 ஒரு கல் எடுத்து வச்சாராம். இவர் 1 நாள் 2 நாள் 1 நாள் 2 நாள்னு சொல்லி அப்படியே நாள் கடக்க கடக்க இவர் ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சுட்டே இருந்தாராம். ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் இந்த முனிவர். இந்த நல்ல தவம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவரை கூப்பிட்டு சொர்க்கத்தை அனுப்பிச்சாராம். அப்புறம் அந்த வேசியை கூப்பிட்டாராம். அந்த வேசியையும் கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாராம். இவரை இந்த கல் எடுத்து வச்சார்ல, இவரை கூப்பிட்டு நரகத்துக்கு அனுப்பிச்சாராம். இந்த முனிவருக்கு சீடனுக்கு கோபம் வந்துருச்சு. குருவே, நான் இறைவனவே நம்பி உங்களவே நம்பி தவமா இருந்துகிட்டு இருந்தேன். என்னைய வந்து நீங்க வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அந்த பெண் வந்து இத்தனை பேர்த்தோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், அந்த குரு வந்து பதில் சொன்னாராம், அந்த பெண் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாலோ அவளுடைய வேலை இன்னொருவரை திருப்திப்படுத்துவது. அந்த வேலையை அவர் உண்மையாக செய்தார். தன்னுடைய தொழிலுக்கு நேர்மையாக இருந்தால் அவர் உண்மையாக செய்தார். நீ உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை நீ கவனம் இல்லாம நீ தேவையில்லாததை செய்ததுனால அந்த இடத்துல நீ கடமையை தவறினாய், அந்த இடத்துல நீ தவறு செய்தான்னு சொன்னாலும். அப்போ இங்கு செய்யற வேலை தவறு, செய்யற வேலையினுடைய இன்டென்ஷன் தவறு அப்படின்னு நம்ம பாக்குறத விட அவர்களுக்கு அவரவருடைய ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப நான் அந்த வேலை நியாயமா தப்பாங்கிற கேள்விக்குள்ள நாம போக வேண்டாம். நம்மளுடைய நோக்கம், எனக்கு அது தெரியுதா, இது சரி தவறுன்னு எனக்கு தெரியுதா, தவறுங்கிறது தெரிந்து நான் அதை செய்யாம பாத்துக்கிறேனா, என்னால இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படாம நான் பாத்துக்கிறேனா. நம்மளுடைய ஒரு படி மேல போய் யோகிக் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேசியிடம் போய் வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த வேசியினுடைய மனம் நொந்து போனா கூட அது அந்த மனிதனை பாதிக்கும் அப்படின்னு யோகிக் முறை சொல்லுது. அப்ப எந்த ஒரு இடத்திலும் ஒரு பெண்ணிடம் ஒரு பாவத்தையோ ஒரு சாபத்தையோ சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா இங்க எல்லாமே உணர்வுகளால் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப டீட்டெயில்டா போனா அதை நான் கான்செப்ட்ல சொல்லி தருவேன், உங்க கிளாஸ்ல சொல்லி தருவேன். ஏன்னா உங்களுடைய விந்தணுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் ஜெனட்டிக் மெமரியாக உங்களை சிந்திக்க வைக்குது. 6 வகையான சுபாவங்கள். அப்ப நீங்க என்ன எண்ணத்துல இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்வதற்கான காரணம் ருணான பந்தா. இங்க வந்து மல்டிபிள் செக்ஸோ அல்லது மல்டிபிள் இதுவோ பத்தி அவெல்லாம் அவங்க சொல்லல. ருணான பந்தா, உங்கள் எண்ணத்திலும் உங்க உடலிலும் எந்த அளவுக்கு உடல் ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும் ஒரு மனிதன் கடைபிடிக்கிறான், அதனுடைய உணர்ந்து அவன் எப்படி செயல்படுகிறான், அதனுடைய நோக்கம், அவன் எதற்காக இங்கு வந்தான். ஒரு கணவனாக தன் மனைவிக்கு அவன் என்ன கொடுக்க முடியும், ஒரு மனைவியாக தன் கணவனுக்கு என்ன கொடுக்க முடியும், ஒரு தகப்பனாக குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும், ஒரு பெற்றோராக குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க முடியுங்கிற கொடுப்பதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். அப்ப அந்த கொடுப்பதற்காக வந்த நாம் கொடுப்பதை தவிர வேற ஒரு வேலை செய்யும் பொழுது நாம நோக்கத்திலிருந்து விலகிறோம். நோக்கத்திலிருந்து விலகிறதுனால என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை. அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான். நாம் என்ன செய்கிறோமோ செய்வதற்குண்டான விளைவை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். நாம் எதை விதைக்கிறோமோ விதைத்ததற்குண்டான வினையை நாம் அனுபவிக்க வேண்டிய, அறுவடை செய்யக்கூடிய பொறுப்பு நம்மளுடையது. கிளியர்? நன்றி. எஸ், வேற யாருக்கா கேள்வி இருக்குங்களா? நாளை நடக்கின்ற 21 நாள் அற்புதங்கள் வகுப்புக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாட் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. எனி அதர் கொஸ்டின்ஸ்? வணக்கம் சிவசத்யா. வணக்கம். கேக்குது, சொல்லுங்க சிஸ்டர். இப்ப லாஸ்ட் இது சொன்னீங்க இல்லையா, நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அவங்க செஞ்சாங்க அந்த தொழில் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம செய்யறது வந்து தப்புன்னு தெரிஞ்சா கண்டிப்பா 90% செய்ய மாட்டோம். நம்ம செய்யறது தப்புங்கிறது தெரியாதனாலதான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோங்கிறது பொதுவாக
எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தாங்க, மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் வந்திருக்கும். ஆனா நாம மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இன்னொருவரை காயப்படுத்தாமல் இருக்கணும். நோக்கம் இந்த உயிர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு உயிரை காயப்படுத்தாம இருக்கணும், இன்னொரு உயிரை பாதிப்படையாமல் இருக்கும். அதுதான் நோக்கம். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டு போட்டு பணம் கிடைச்சாதான் மகிழ்ச்சி, கணவன் புரிஞ்சுக்கிட்டா தான் மகிழ்ச்சி, மனைவி புரிஞ்சுக்கிட்டா தான் மகிழ்ச்சி, குழந்தை என் பேச்ச கேட்டா தான் மகிழ்ச்சி, நான் வீடு கட்டினா தான் மகிழ்ச்சி, எனக்கு வேலை கிடைச்சா தான் மகிழ்ச்சி, நான் நினைக்கிற மாதிரி கணவன் கிடைச்சா தான் மகிழ்ச்சி. இப்போ அந்த மகிழ்ச்சிக்கு பேராமீட்டரை யார் வகுத்துக்கிறா? நாம தான் வகுத்துக்கிறோம். இல்ல எது மகிழ்ச்சின்னே எங்களுக்கு தெரியாது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் தான் மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல அதுதான் சொல்றேன், இதுதான் மகிழ்ச்சின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதா நியதிங்கிறேன் நான். நீ மகிழ்ச்சியா என்ன இருக்கதே தெரியாம எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்கேன்? ரொம்ப சிம்பிள். கண் முழிச்சு பாக்குறீங்களா? உசுறு இருக்குது. வலது பக்கம் பார்த்தா கணவர் உயிரோட இருக்கிறாங்க, இடது பக்கம் பார்த்தா குழந்தைங்க உசுரோட இருக்கிறாங்க. எந்திரிச்சு நின்னா கையும் கால் ஆரோக்கியமா வேலைக்கு போறதுக்கு இருக்குது. போனஸ். இதுதான் மகிழ்ச்சி. நம்மால் கண்ணை திறக்கும் போது ஐயோ இன்னைக்கு காலையில எந்திரிக்கணுமா, சமைக்கணுமா, ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, பேக் பண்ணணுமா, எங்க போச்சு மகிழ்ச்சி? இப்ப அந்த மகிழ்ச்சிக்கு நாம சில பேராமீட்டர் டிமாண்ட் நாமளே வச்சுக்கிறோம். அது எல்லாமே மனிதன் அவனுடைய சௌகரியத்துக்காக உருவாக்கியது. அந்த ஆப்பிள சாப்பிட்டா தான் மகிழ்ச்சின்னு 2 பேர் நினைச்சதுனால வந்ததுங்க பிரச்சனை. சார் அப்போ ஆசைப்படுறது தப்பா? ஆசைப்படுறது தப்பே இல்லைங்க. ஆனா அந்த ஆசைப்படுறது கிடைச்சாதான் சந்தோஷம்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும், ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும். ஆனா அந்த ஆசைப்படுறது கிடைச்சாதான் சந்தோஷம்னு நினைச்சீங்கன்னா அது அறியாம. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் ஆசைப்படுறது கிடைக்குங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலங்கிற. புரியுதுங்களா? நான் சொன்னது புரியுது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கேள்வி கேட்கும் போது அதுக்கான பதில் கிடைக்கும் போது புரிஞ்சுக்க முடியாத மாதிரி நம்மளை சுத்தி வாழ்க்கையில நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவோம். அதுக்கு பேரு கர்மான்னு பேர். ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது புரிஞ்சுக்க முடியாத மாதிரி சுத்தி இருக்கிறவன் 4 பேர் தொந்தரவு பண்ணுவான் பாருங்க. அதுக்கு பேரு கர்மான்னு பேர். திவ்யா சிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்றேன். புரியுது. குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான், அது குழந்தைங்க இல்லைங்க, அது கர்மா. வினை விதைத்தவன் வினை அறுக்கத்தானே செய்ய வேண்டும். அதாவதுங்க நம்ம பெத்தது நம்மள டார்ச்சர் பண்ணாலே தாங்க முடியாது. சொந்தக்காரங்க குழந்தை வந்து நம்மள டார்ச்சர் பண்ணா ஒரு எரிச்சல் வரும் பாருங்க. திவ்யா சிஸ்டர் 1 2 3 மைக் டெஸ்டிங். இல்ல இது புரியுற மாதிரி இருக்கு. புரியல. கர்மா தாங்க. சார் இப்போ ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க கணேஷ் சார். சார் இப்போ நீங்க சொல்றீங்க மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தி பண்ணா தப்புன்றீங்க. ஒருவேளை மத்தவங்க ஒத்துக்கலாம்னா பண்ணலாங்களா? தப்பு இல்லைன்றீங்களா? சரி, இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் எல்லாம் கிடையாதுங்க. சந்தர்ப்பம் கிடைச்சவன் சந்தர்ப்பம் கிடைக்காதவன் ரெண்டே கேட்டகரி. எஸ் சார். நீங்க இங்க எல்லாத்தையும் போய் நீங்க நல்லவன் கெட்டவன் எல்லாம் கேட்டகரியே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஓகே. ஆனா அத நீங்க கில்ட்டா எடுத்துட்டு வாழ்ந்தீங்கன்னா யாருடைய தப்பு? என்னோட தப்பு தான். அததான் நானும் சொல்றேன். ஆனா மனம் என்ன பண்ணும்னா உங்களை கில்ட்டாவே ஆக்கி கொன்னுடும். உங்க மனம் அப்படி. ஏன்னா எது தவறு எது சரின்னு ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நாம் இதை பண்ணிட்டோமே, ஐயோ இதை நம்ம பண்ணிட்டோமேன்னு நமக்குள்ளேயே ஒரு கில்ட் வந்துடும். கரெக்ட் சார். இதை நான் ஏன் சொல்றேன்னா அனுபவிச்சவன் சொல்றேன். திருடனவன் தான் திருடுனா என்ன பாதிப்பு வரும்னு சொல்றதுக்கு தகுதியானவன். என்னங்கிறீங்க? 100%. தேங்க்யூ சார். நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் நீங்க கொடுத்ததற்கு ரொம்ப சந்தோஷம். நாளை காலை 4 மணிக்கு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். 3:30 மணிக்கு எந்திரிச்சிடணும், பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், 4 மணிக்கு வகுப்புல இருக்கணும். பயந்துராதீங்க.
முதல் நாள் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்ஷன் கொடுக்குறோம். முடிஞ்சா குளிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் கிளாஸுக்கு வாங்க. போக போக பழகிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப சந்தோஷம். சார் நாளைக்கு ஹலோ சார், சொல்லுங்க ஆகாஷ். லாஸ்ட் கொஸ்டின் சார். சொல்லுங்க. சார் எனக்கு இந்த அடுத்த மனுஷங்க கூட பேச ரொம்ப ஆன்சைட்டியா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அவங்க என்ன நினைச்சு வராங்க, ஒரு பயம் இருக்கு, சோஷியல் ஆன்சைட்டியா. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். இது எப்படி மைண்டில் ஓடிட்டே இருக்கு, ஒரு மனுஷன் பேசக்கூட முடியல. இது பயம் இல்லப்பா, வருது, fear. உங்களுக்கு இருக்கிறது வந்து சோஷியல் ஆன்சைட்டி இல்ல. உங்க இன்டென்ஷனை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிறவங்க 3வது மனுஷனா இருந்தா கூட உங்களால பழக முடியுது. இன்டென்ஷனை புரிஞ்சுக்காதவங்க கூட தான் உங்களால பழக முடியல. கரெக்டா ஆகாஷ்? ஆமா சார். கரெக்ட் தானே? நான் சொல்றது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். புரியுதுல்ல நான் என்ன சொல்றேன்? புரியுது புரியுது. இப்போ உங்க இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்க புதுசா இருந்தா கூட நீங்க ஈஸியா மூவ் பண்றீங்க. உங்க இன்டென்ஷனை புரிஞ்சுக்காம வந்தவங்க வந்து என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு அப்போ உங்களை என்ன பண்ணுதுன்னா, நான் என்னை பத்தி முழுமையா அவங்களுக்கு தெரியாது, அப்ப அது தெரியலங்கும் போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாங்கிற ஒரு பயம் உங்ககிட்ட இருக்கு ஆகாஷ். ஆமா சார், அதுதான் கரெக்ட் சார். கரெக்டா? ஆமா சார். நான் இதெல்லாம் பண்ணிருக்கிறேனே, என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சா இவங்க என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி போடுங்க. நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த நம்மளை பாக்குற எதிர்த்தாளிக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அது 2 சரியா போகும். கவலைப்படாதீங்க. சார். சரிங்களா? சார், தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தட்ட பிரார்த்தனை முன் வைக்கிறேங்க. உங்க அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும், செயற்கூடட்டும், செயற்கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி.